நம்ம பார்க்க போறது வந்து ஆம், ஆத்தும ஆதாயம். நம்ம வந்து ஆத்துமாக்கள சம்பாதிக்கும்போது, அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியம் அப்படின்றத பார்க்க போறோம். பணத்த குறித்து பார்க்க போறோம். நம்ம மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆவோம்? செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத குறித்து பார்க்க போறோம். நா கடைசி நாட்கள், அப்புறம் ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய திட்டம். அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ನಾವು ಮರಣವನ್ನು ಕುರಿತು ಮತ್ತು ಹಣವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಸತ್ತು ಹೋದ್ಮೇಲೆ ಏನೆಲ್ಲ ನಡೀತದೆ ಇಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಅಧ್ಯಯನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? எல்லாம் ரெட்ல இருக்கு. நான் இந்த இது 15 லூக்கா 15, 16, 17 பார்க்க போறோம். எல்லாம் ரெட்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ரெட் கலர்ல எழுதியிருக்கேன் பைபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம். ನಾನು ಬಳಕೆ ಮಾಡುವಂತ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ರೆಡ್ ಮಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪರಿಗಣಿಸಬಹುದು. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதலாவது இங்க 15வது அதிகாரம் 10 வசனத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊದಲ 10 ವಚನಗಳಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಸಂಗತಿಗಳನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. ஆம், இங்க வந்து பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பாங்க. சில பேர் வந்து வழி தவறி போயிருவாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು பாவத்திலயோ இல்ல தப்பான வழியில ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து தப்பான வழிக்கு போயிருவாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಾರೆ, ದೇವರ ಹಾದಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಹಾದಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. சோ இங்க பாக்குறோம் நம்ம வந்துட்டு தொலைஞ்சிடுறாங்க. தே ஆர் லாஸ்ட். அப்புறம் அவங்கள போய் ஒருத்தர் தேடுறாங்க. அது ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு காசா இருக்கலாம். அத போய் என்ன பண்றாங்க? தேடுறாங்க. தேடிட்டு கண்டுபிடிச்ச உடனே ரொம்ப ரிஜாய்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಕುರಿಮರಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಾಣ್ಯವಾಗಿ ಇರ್ಬೋದು, ಇವು ಕಳೆದು ಹೋದ ಮೇಲೆ ಅದನ್ನ ಹುಡುಕುವಂತದ್ದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. எதுக்காக இயேசுப்பா உலகத்துக்கு வந்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾಕೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದನು? லூக்கா 19வது அதிகாரம் இந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க. லூக்கா 19 ಲೂಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10ನೇ இந்த ವಚನ. இந்த வசனம் வந்து இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ಇದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. படிங்க. இழந்து போனதை தேடவும், தேடி அதை கண்டுபிடிச்சு அதை ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்திருக்கிறார். ಕಳೆದು ಹೋದವನ್ನು ಹುಡುಕಲು ಮತ್ತು ಅದನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಈ ಧರೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ. தொலைஞ்சு போகுதுன்னா யாரு? ಕಳೆದು ಹೋದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತಲ್ಲಿ ಯಾವುದು? தொலைஞ்சு போனது யாரு? நம்ம யார் வேணா இருக்கலாம். அவங்க வந்து தொலைஞ்சு போயிருக்கலாம். ಕಳೆದು ಹೋದವರು ಯಾರು? ನಾವಾಗಿ ಕೂಡ ಇರ್ಬೋದು, ಯಾರಾಗಿ ಇರ್ಬೋದು. இங்க பாக்குறோம் நம்ம பாவிகள் வந்து பாவிகளும் வரி வசூலிக்கிறவர்களும் ஏசப்பாட்ட வராங்க ஒரு சைடு. ಶುಲ್ಕವನ್ನು ವಸೂಲಿ ಮಾಡುವವರು ಮತ್ತು ಆ ಪಾಪಿಗಳು ದೇವರಲ್ಲಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஏசப்பா வசனத்தை கேட்கறதுக்கு வராங்க. ದೇವರ ವಚನವನ್ನು ಆಲಿಸಲಿಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஆனா இங்க பரிசேயர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம். 15வது அதிகாரம் 2வது வசனம். அவங்க வந்து ಪರಿಸಾಯರು ಮೊರೆ ಇಡೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சோ அவங்க வந்து முறுமுறுக்குறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கூட்டம் ஜனம் வந்து ஐயோ ஆண்டவருடைய ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்க வராங்க. இன்னொரு கூட்டம் ஜனம் ஏன் இவங்க எல்லாம் வராங்க? ஏன் இவங்க எல்லாம் வரக்கூடாது? இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது? இவங்க எல்லாம் வந்துட்டு ஆண்டவர் பத்தி கேட்க கூடாது அப்படின்ட்டு முறுமுறுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ಒಂದು ಕೂಟ ಬರ್ತಿದೆ ದೇವರ ವಚನವನ್ನು ಆಲಿಸ್ಲಿಕ್ಕೆ, ಇನ್ನೊಂದು ಕೂಟ ದೇವರನ್ನು ಹಲ್ಲಗಲಿಲಿಕ್ಕೆ ಯಾಕೆ ಇವರೆಲ್ಲ ಬರ್ತಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಇವರನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இது ஆண்டவர் பாக்குறாரு. ಇದನ್ನು ದೇವರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. பார்த்துட்டு ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்றார். ಇಂತಹ ಒಂದು சாமியವನ್ನು ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. 100 ஆட்டுக்குட்டி இருக்கும். அதுல ஒரு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சிரும். அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி போய் கண்டுபிடிச்சு அது கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாரு, தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி கிடைச்சிருச்சுப்பா, வாங்கப்பா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படலாம் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ಈ ಸಾಮ್ಯ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತುಂಟು. ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ 100 ಕುರಿಗಳಿತ್ತು, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕಾಣೆಯಾಗಿತ್ತು, ಮತ್ತೆ ಅದು ಸಿಕ್ಕಿತು. ಇವುಗಳನ್ನ ಎಲ್ಲಾ ತಮ್ಮ ಗೆಳೆಯರಿಗೆ ನನಗೆ ಸಿಕ್ಕಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. யாரு தொலைஞ்சு போனவங்கன்னா யாரு? ಕಳೆದು ಹೋದವರು ಅಂತಂದ್ರೆ ಯಾರು? யாருங்க? ಯಾರು? இங்க நோட்ஸ்ல என்ன போட்டிருக்கோம்? இங்க சின்னர்ஸ், பாவிகள், தப்பான வழியில போனவங்க தான். ಪಾಪಿಗಳು ತಪ್ಪಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತವರು. சோ இவங்க தான் வந்து they have become lost. அவங்க ஆண்டருக்குள்ள நடந்துட்டு இருப்பாங்க. சடனா பைபிள் ஸ்டடிக்கு வந்துட்டு இருப்பாங்க, யூத் மீட்டிங் வந்துட்டு இருப்பாங்க. சடனா என்ன ஆயிரும்? வந்துட்டு அவங்க வழி தவறி வேற வழியில, வேற வாழ்க்கையில, வேற வாழ்க்கை வழிமுறைகளில போறதுக்கு சான்ஸ் உண்டு. ದೇವರ ವಚನವನ್ನು ಓದ್ತಾರೆ, ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳ ಚಟುವಟಿಕೆಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಇದ್ದಕ್ಕಿದ್ದಂಗೆ ಯಾವುದೋ ಬೇರೆ ಹಾದಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. சோ ஆண்டவருடைய இருதயம் என்ன? ஏசப்பாவோட இருதயம் என்ன? ದೇವರ ಹೃದಯ ಯಾವುದು? அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி போவார். ಕಳೆದೋದಂತ ಒಂದೇ ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕೋದು. 99 ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு ஒரே ஆட்டுக்குட்டியை தேடி போறார் ஆண்டவர். 99 ಕುರಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದೇ ಕುರಿಮರಿಯನ್ನು ಹುಡುಕ್ತಿದ್ದಾರೆ. சோ நம்ம ஊழியம் செய்யும் போது இந்த இருதயம் தான் நம்மளுக்கு இருக்கணும். ನಾವು ಸೇವೆ ಮಾಡುವಂತಲ್ಲಿ ಇದೇ ನಾವು ಮನೋಭಾವನೆ சோ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம சர்ச்ல பாக்குறோம், நிறைய பேர் வருவாங்க. பட் ஆனா சில பேர் வரமாட்டாங்க. நம்ம உடனே என்ன பண்றோம்? அவங்களுக்கு ஃபோன் கால் பண்றோம், அவங்களை தேடுறோம்,
அவங்க வீட்டுக்கு போறோம். ஏதோ வந்து நம்ம விசாரிக்கிறோம் அவங்கட்ட. ಅವರನ್ನು ನಾವು ವಿಚಾರಿಸ್ತೀವಿ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಸಭೆಗೆ ಬರದೇ ಅಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಯಾಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಹೇಗೆ ಏನು ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಮಾತನಾಡ್ತೀವಿ. நம்ம சும்மா ஏதோ நினைச்சுக்க கூடாது. அவங்க அப்படிதாங்க. அவங்களுக்கெல்லாம் சரியா வரமாட்டாங்கங்க. அவங்கலாம் சரியில்லங்க. அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியல. சோ அதனால நம்ம அவங்கள போய் தேடி நம்ம கண்டுபிடிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட சுபாவம் என்னது? அவங்க இங்க என்கிட்ட வரணும்னு இல்ல. நான் போய் அவங்கள தேடி சந்திக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து டு சீக் அண்ட் டு சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅವರು ಬೇರೆಯವರಿಗೆ ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ಏನು ಅವರು ಯಾವ ತಾಪತ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದೆ ಅವರು ಹಾಗೇನೆ ಇರ್ತಾರೆ. ನಾವು ತಪ್ಪಾದಂತ ಪರಿಗಣನೆ ನಾವು ಪರಿಗಣಿಸಬಾರದು. ஏன் தெரியுமா இன்னைக்கு இன்னும் உலகம் வந்து அழியாம இருக்குது? ಈ ಲೋಕ ಯಾಕೆ ಅಳಿದೇ ಇದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல என்னன்னா, ஆண்டவர் வந்து பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறார். யாரும் நாசமாக கூடாது அப்படின்னு தான் ஆண்டவருடைய இருதயமா. யாரும் நாசமாயிரக்கூடாது. எல்லாருக்கும் சுவிசேஷம் கிடைக்கணும். எல்லாரும் அவர் என்னோட அன்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. 2 ಪೇತ್ರ 9:3 ಹೀಗೆ ನಾವು ನೋಡಬಹುದು, ಯಾರು ಕಳೆದು ಹೋಗಬಾರದು, ಯಾರ್ದು ನಾಶವಾಗಬಾರದು ಎಂಬುದೇ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. சோ நம்ம யோசித்து பாருங்க, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி நீங்களா இருந்தா என்னவா இருக்கும்? ನೀವು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಆ ಕಳೆದಂತ ಕುರಿ ನೀವಾಗಿದ್ರೆ, ஐயோ அந்த 99 விட்டுட்டு வந்துட்டார். அந்த ஒரே ஆட்டுக்குட்டி நாங்களா இருந்தா ஆண்டவர் வந்து நம்மளை தேடி வருவார். ಆ 99 ಕುರಿಗಳನ್ನ ಬಿಟ್ಬಿಡಿ, ಕಳೆದಂತ ಒಂದೇ ಒಂದು ಕುರಿ ಮಾರಿ ಅಂತ ನಾವಾಗಿದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಕುಡಿಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. சரியா? இது ஒரு விதமான இப்படி தொலைஞ்சிடுறாங்க. அவங்களே வழி தவறி போயிடுறாங்க. அவங்கள தேடி ஏசப்பா வராரு. அவங்கள தேடி நீங்க போறீங்க. இல்ல நீங்க உங்க யூத் லீடர் போவாங்க. இல்லாட்டி உங்க பாஸ்டர் போவாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர் போவாங்க. யாரோ தேடி போய் அவங்கள வாங்க, எதுக்கு வரமாட்டேங்கிறீங்க, ஆண்டர்ட்ட வாங்க அப்படின்னு நம்ம போய் அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள கூட்டு வரோம். ತಮ್ಮಷ್ಟಕ್ಕೆ ತಾವೇ ತಮ್ಮ ಹಾದಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಹಾದಿಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಅವರನ್ನು ದೇವ ಸೇವಕರು ಯಾಕೆ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಬರುವುದಿಲ್ಲ, ನಾವು ಅವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು.